ஓகே டீம் மெம்பர்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இன்னும் ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு ரைட். ஸோ ஆக்சுவலி இது எதுக்காக நம்ம பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற கமெண்ட்ஸுக்கு ரீப்ளை கொடுக்குற மாதிரி தான். இதுதான் இப்போதைக்கு எஸ்பிஓ மக்களுடைய ஒரு அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நான் நோட்டீஸ் போர்டில் தெளிவாக சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே டைம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு வீடியோ ரெக்கார்டாக பண்ணி இந்த யூடியூப் சேனல் ஓனர் கிளின்டன் சார் தான், ஸோ கமாண்டர் அவர்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு. ரைட். உண்மையை உறக்க சொல், எஸ்பிஐ பிரைவேட் லிமிடெட் ஆப்பு நிச்சயம் 3 கேட்டகரி ஒர்க் ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு ஆப்பு நிச்சயம். ஓகே ரைட். ஸோ நம்ம இதில் இருக்கிற கமெண்ட்ஸ் நான் படித்தேன், பட் நம்ம ஒவ்வொருத்தருக்காக போய் ஆன்சரு கமெண்ட்டில் கொடுத்தாலும் அவங்க அதை படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த சேனல்லே அவர் அதை பப்ளிஷ் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இது நிறைய சேனல் பார்த்தோம். ஸோ மற்ற இடத்துல ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பட் இந்த சேனலில் மட்டும் ஏன் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம், அதுக்குண்டான ஆன்சர் கொடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு. இது எவ்வளோ நேரம் இந்த வீடியோ போகும்லாம் தெரியாது, அவர்கிட்ட கொடுப்போம், அவர் அதை போடுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே சார், கஷ்டத்தில் இருக்கவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எந்த ஜாபுக்கும் ஜாயின் பண்ணால் அப்புறம் எப்படி சார் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு எதுவும் இருக்கும், சின்ன அமௌண்ட் சேலரி வந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க சார், ப்ளீஸ் சேஞ்ச் ஆப்ஷன். ஓகே நைஸ். ஸோ கஷ்டத்தில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எப்படி சார் அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி பண்ண முடியாது, அதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். நான் அதுதான் சொல்லியிருந்தேன், இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எஸ்பிஓவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவாங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தேவையான விஷயம். அதுதான் அங்கே அதை நம்ம வாயால் இங்கே உட்காந்து கமெண்ட் இருக்குது, குரூப் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குதுன்னு பேசிட்டாலாம் நடந்துடாது, ப்ரூவ் பண்ணணும். நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு கமெண்ட்டில் கீழே கூட போட்டிருப்பாங்க இவ்வளோ கோடி ஆகுது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை விட பல மடங்கு அவங்க நமக்கு கொடுக்க போகிறது மாதம். அவங்களுக்கு நம்ம முதல்ல ப்ரூவ் பண்ணணும். சும்மா ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனாலே நம்மளை 1008 விஷயத்தை செக் பண்ணுறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, 1008 விஷயம் பண்ணுறாங்க. 10,000 ரூபாய் சம்பளம் மந்த்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க சும்மா கொடுத்துருவாங்களா என்ன? ரைட். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல ப்ரூவ் பண்ணணும். இப்போ அவங்க எஸ்பிஓவை பார்த்து கேட்குற கேள்வியே நீங்கள் சொன்னால் அங்கே இருக்கிறவங்க யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சொன்ன டைமிங்கு ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, பட் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஓட்டிக்கிட்டு இருக்கலாமே தவிர பிஸ்னஸாக இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தரப்பு. அதுக்கான பதில் நம்ம கொடுக்கணும் இல்லையா? இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் மக்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்கன்றதை 24 ஹவர்ஸில் ஓட்டிங் மூலிமா தெரியப்படுத்த சொல்லிக்கிறேன். அதையும் தான் இங்கே வீடியோவிலையுமே கிளின்டன் சாரும் சொல்கிறாரு. பட் அதை தவிர மற்ற எல்லாமே கமெண்ட்டாக வந்துகிட்டு இருக்குது. தயவு செய்து கண்டிஷன் மாற்றுங்க, நல்ல விஷயம். கண்டிப்பாக அதுக்கான விஷயம் தான் நம்ம நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றலாம். ஓகே, உங்கள் எஸ்பிஓவுக்கு மக்கள் முக்கியம்னா போர்ட்டலில் ஓட்டிங் ஆப்ஷன் வச்சு யார் ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக போர்ட்டலில் ஓட்டிங் ஆப்ஷனை கொடுக்க சொல்லியாச்சு. கிளின்டன் சார் தான் இந்த கண்டென்ட்டை இப்போ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதையுமே எடுத்து போர்ட்டலில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுவுமே இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hourக்குள்ளே அப்டேட் ஆகிடும், பார்க்கலாம். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி, எல்லா ஆப்ஷனுக்கும் ரெடி தான். 3 months ஒன்ஸ் பேமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமா? 3 months ஒன்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஃபஸ்ட் டைம் மட்டும் கம்பல்சரி பண்ணுறோம். ஆனால் அப்போ தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பீப்புள்ஸ், மெயினாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பீப்புளை கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான். இங்கே அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இந்த யூடியூப் சேனலில். ரைட். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா தான் நாம் சொல்கிற ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பதில். ஓகே, இங்கே ஒன்றும் ரொம்ப அதிகமான ஒர்க்கெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, அந்த கொடுக்குற ஒர்க்கை கரெக்டான டைமிங்கில் செய்யணும், அதுதான் எஸ்பிஓக்கு தேவையான விஷயம். ஸோ 3 months ஒன்ஸ் மறுபடியும்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட் டைம் மட்டும் கண்டிப்பாக பண்ணணுன்னுவாங்க. செகண்ட் டைம்லேருந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நாங்கள் கேட்டிருக்கோம் கரெக்ஷன்ஸ், இது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷன் கேட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஆப்ஷன்ஸ் இன்னொரு யூடியூப் சேனலில் கூட சொன்னால் அவங்க கேட்டாங்களாம் 30,000 பண்ண வேணான்னாங்கன்னா கமெண்டர்ஸ், அதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. இது கமெண்டர்ஸ்க்கே தெரியும் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றது, பட் அவர் நம்பலை. ஓகே, இங்கே அதுதான் பிரச்சனை, நம்பி நாசம் போனது தான் மிச்சம். ரைட். என்ன இங்கே எஸ்பிஓவில் என்ன நாசம் போனது? எஸ்பிஓ நம்பி பார்ட் டைம் ஜாப் கொடுப்பாங்க, நம்பி வந்தீங்க. ரைட். பட் பார்ட் டைம் ஜாபு எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ண, எஸ்பிஓவில் நான் மட்டும் ஒர்க் பண்ணுறேன், நான் கரெக்டாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சம்பளம் கொடுத்துருங்கன்ற மாதிரியான ஒர்க்கு கிடையாது. இப்போ வேறு ஏதோ ஒரு பேக்கேஜிங் ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ஒர்க்கு ஜாயின் பண்ணுறோம், வேறு எந்த ஒர்க் போனாலும் நமக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும்.
ஓகே, அந்த ஒர்க்கை செஞ்சால் நமக்கான வருமானம் கிடைக்கும். சரியா? பட் இந்த கான்செப்ட் எஸ்பிஓட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு 2 நிமிஷம் ஒர்க்குக்காக மட்டுமே நமக்கு அவ்வளோ வருமானம் வந்துட போகிறதில்ல. எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இந்த கான்செப்டே அதுதானே அந்த காலத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேனே. ரைட்? அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே யாரும் அப்படி இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரைட்? அவங்கவுங்க ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு தோணுச்சுன்னா ஒர்க் பண்ணுறது இல்லை. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக நம்ம ஒரு விஷயம் கொடுத்தோம்னா 24 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸில் ரீச் அவுட் ஆக மாட்டேங்குது ஒரு விஷயம். ரைட்? இங்கே நிறைய பேருக்கு புரிதலே கிடையாது. சரியா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லையா அவங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த கமெண்ட்டில் நான் சொல்கிறேன், அந்த புரிதல் எந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளை வச்சுக்கிட்டு நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவங்களால அந்த கம்பெனிகளுக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரைட்? அது உண்மை தான். ஏன்னா எந்த மாதிரி மக்கள் அப்படின்னா, ஒரு மெயில் ஒன்று அங்கே இருக்கிற இமேஜில் பிஸ்னஸ் சென்டருக்காக விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கும். பட் ஆனால் அந்த மெயிலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த மெயிலுக்கு 1800 பேர் ஐடி அன்பிளாக் பண்ணுறது, இந்த அமௌண்ட்டை கம்மி பண்ண சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயில் பண்ண தெரிஞ்ச பர்சன் தெளிவாக எஸ்பிஓட இன்ஸ்ட்ரக்ஷன், இது பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தாக்கா, அதில் உட்காந்து எல்லாருமே ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் அதில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான பீப்புள் எஸ்பிஓக்கு வேண்டாம். நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். எஸ்பிஓ என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டு பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, எனக்கு புரியல. 10,000 ரூபாய் சம்பளம், 10,000 2,000 ரூபாய் சம்பளம். என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஆடியோ கேட்டு அதை அந்த ஆடியோ கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை ஒர்க் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் ஆகும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஆடியோ கேட்க மாட்டேன்னா எப்படி? ரைட்? இது யார் தப்பு? ரைட்? எஸ்பிஓ நம்பி நாசெல்லாம் எதுவும் போகல சார். சரிங்களா? ராஜேஷ் சம்திங். ஓகே, ராஜேஷ் சார், நீங்கள் பே பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும், ஒர்க் பண்ண பேமெண்ட் ரிட்டர்ன் கிடச்சிரும். கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது இப்போ எஸ்பிஓவில். அவ்வளோதானே தவிர இங்கே எதுவும் உங்களுக்கு எந்த ஒரு நாசமான வேலைகளும் நடந்தில்லை. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ரைட்? முன்னாடி சங்கர் சாருக்கு மக்கள் முக்கியம், இப்போ காசு முக்கியம். இப்போ காசுலாம் முக்கியம் இல்லை. ரைட்? இப்பயும் மக்கள் தான் முக்கியம். எஸ்பிஓவை நம்பி எஸ்பிஓவுக்காக எஃபோர்ட் போடக்கூடிய மக்கள் முக்கியம். அப்போ எஃபோர்ட் போடாத மக்களை வெளியே அனுப்பலான்றது தான் நாங்கள் சொல்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் எஃபோர்ட் போட ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் ஒரு டாஸ்க்கு நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கேன். அதில் ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் எஃபோர்ட் போட ரெடியாக இருக்கீங்கன்றதை. எஃபோர்ட்ன்றது நான் மட்டும் போட்டுக்கிறது எஸ்பிஓவில் எஃபோர்ட் ஆகிடாது. எல்லோரும் சேர்ந்து போட்டால் தான் எஃபோர்ட் போட ரெடியாக தானே இருக்கீங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து எஃபோர்ட் போடுங்க. எங்கேயாச்சும் கமெண்ட் பண்ண தெரியும், நான் ஓட் போட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுடைய அது ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம். எஸ்பிஓவில் செல்ஃபிஷ் செட் ஆகாது. அதனால தான் எஸ்பிஓ நம்பக்கூடிய அதிகப்படியான மக்கள் எஸ்பிஓ நம்புறவங்களாக இருக்காங்க. அவங்களுடைய எஸ்பிஓட தேவை அவங்களுக்கு தான். மெஜாரிட்டியான பீப்புளுக்கு மட்டும்தான் எஸ்பிஓ எப்பயுமே சப்போர்ட் பண்ணுமே தவிர மைனாரிட்டியான பீப்புளுக்கு எஸ்பிஓ சப்போர்ட் பண்ணாது. அந்த மெஜாரிட்டியான பீப்புள் அவங்கெல்லாம் பே பண்ணுறவங்களாக இருக்காங்க. மைனாரிட்டியான பீப்புளெலாம் எங்களால் கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்கள் பே பண்ண முடியாதுன்னா அந்த பே பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை, அதில் இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொண்டு வரதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஓட்டிங் ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உட்காந்து இங்கேயே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இது எப்படி? இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாது. அவர் தெளிவாக சொல்லிட்டார் நோட்டீஸ் போர்டில், நாம் அதை தான் ஃபாலோ பண்ணோம், அதை செய்யணும்னு உட்காந்து வளைச்சி எடுத்து மெசேஜ் பண்ணலாம். இங்கே உட்காந்து கமெண்ட் பண்ணுறது, நோட்டீஸ் டெலகிராமில் போய்ட்டு அத்தனை பேருக்கு கமெண்ட் பண்ணலாம். போய் ஓட் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டீஸ் போர்டில் ஓட் பண்ணுங்கள், அது ரொம்ப நமக்கு முக்கியம், அதில் சேஞ்சஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிற கமெண்ட்டில் ஒருத்தராச்சு இங்கே பேசுகிறத விட்டுட்டு அங்கே போய் ஓட் பண்ணுங்கள், எல்லாரையும் ஓட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் முழுக்க செல்ஃபிஷாக மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் மக்கள் முக்கியம்னு சொல்கிற அளவுக்குலாம் நீங்கள் எலிஜிபிளே இல்லை சார். பூகேஷுங்களா? ஓகே, கம்பல்சரி நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. நீங்கள் உண்மையிலே அவ்வளோ மக்கள் முக்கியம். நாங்கள் மக்கள் முக்கியம், எஸ்பிஓ மக்கள் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் எஸ்பிஓட நம்புறவங்களுக்கான எஃபோர்ட், அவங்க தான் எஃபோர்ட் போடுறவங்க, அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சா போதும். சும்மாவே உட்காந்துட்டு அந்த டெய்லி டாஸ்க்கு அவங்க செஞ்சுட்டா மட்டுமே அவங்க எலிஜிபிள் கிடையாது அந்த சேலரிக்கு. ரைட்? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். எனக்காக என்றைக்குனா தோணும், நான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு என்றைக்குனா ஒரு நாளைக்கு தோணாது, நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது செட் ஆகாது. ரைட்? அப்போ அதில் எப்படி வருமானம்? எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி எப்படி பண்ண முடியும்? சேலரி இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக தானே சேலரி கொடுத்துருக்கு எஸ்பிஓ. அதை யோசிக்கணும் இல்லையா? அந்தளவுக்கு அக்யூரேட்டாக என்ன பண்ண முடியாது, சாஃப்ட்வேரில் கண்டுபிடிக்க முடியாது. இவர் கரெக்டான பர்சன், இவர் கரெக்டாக இல்லாத பர்சன் அப்படிங்கிறதையும். ரைட்?
மணி முக்கியமா? பணம், காசு தான் முக்கியம். காசெல்லாம் முக்கியம் இல்லைங்க. காசு முக்கியம்னா எப்படிங்க 3 மாதத்தில் அதை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுப்பாங்க? யோசிக்கணும். அந்த யோசனை உங்ககிட்ட இல்லை. காசு தான் முக்கியம்னா வாங்குற காசை கொடுக்க மாட்டாங்க. சரியா? ரைட். அது எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 போட்டு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க? யோசிக்கணும்ல அது. ரைட். உண்மையாகவே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கான்செப்டே ஒரு 5 நாளாக தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு. என்ன பண்ணாலுமே மக்கள் நம்ம போர்ட்டலுக்குள்ளே என்ன விஷயத்தை கொண்டு வந்தாலுமே அதில் ஓரளவுக்கு ஓடியாந்துடுறாங்க. ரைட். அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. நம்ம கரெக்டாக ஒரே நாள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாலுமே மெயிலில் அங்கே எங்கேன்னு இப்போ இங்கே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி உட்காந்துட்டு அங்கங்கே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு மெயில் போட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர ஸோ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் சரி இப்படி வைக்கும்போது 2 விஷயம், அந்த கம்பெனிக்கு தேவையான கேரண்டீட் கஸ்டமரையும் கொடுக்க முடியும். ஸோ இங்கே நிறைய பேர் இங்கே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணாத இருக்காங்க இல்லையா, அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாத பர்சன்ஸும் அவங்களையும் ஃபில்ட்ரு பண்ண முடியும். 2 ரீசனுக்காக. முதல்ல எல்லா ஆடியோவும் கேட்டால் தானே ஏன் அப்படிங்கிறது புரியும். முதல்ல அதான் கேட்குறதுக்கே நமக்கு டைம் இல்லையே, ஆனால் இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ரைட். காசு இருக்கவங்க தான் சம்பாதிக்கணும், இல்லாதவங்க எல்லாரும் அப்படியே போயிடணும். என்ன சார் கான்செப்ட்டு? 20,000 கட்டுனா நெக்ஸ்ட்டு 3 மந்த்தில் 3,000 எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் கட்ட அமௌண்ட்டுக்கு நாங்கள் எங்கே போகிறீங்க? தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்னு மெம்பர்ஸை மேனிப்புலேஷன் பண்ணி சேர்க்க வச்சிங்க. இப்போது இப்படி சொல்கிறீங்க. இல்லை என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? இப்போ என்ன சொல்கிறோம்? மெம்பர்ஸ் எல்லோரையும் கண்டிப்பாக சேர்க்க வச்சோம். எல்லாருக்கும் ஜாப் கொடுக்குறது தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். எல்லோரும் ஒர்க் பண்ண ரெடியா? ரைட். அது நோட்டீஸ் போர்டில் காமிங்க. அவங்கெல்லாம் ஒர்க் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறவங்கள நீங்கள் அடித்து வெட்டுறீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே எங்களுக்கு ப்ரெசன்ட் எல்லாருமே வரணும். நான் கரெக்டாக இருக்கேன்னு நினைக்கிறது அது செல்ஃபிஷ். இங்கே செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னா அதோடைய வேல்யூ, மணியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா பர் மந்த் ஒரு 300 400 கிடைக்கும். செல்ஃபிஷாக யோசிச்சோம் அப்படின்னா அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு தான் அவங்கவுங்களுக்கு வருமானம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னா, அதை பேஸ் பண்ணி வருமானம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 200 300 இல்லை ஒரு 500 கொடுக்கலாம். அதுதான் கொடுக்க முடியும். ரைட். எஸ்பிஓவும் செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பித்தா எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும்போது எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு யூஸ் வால்யூம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நாளைக்கு எஸ்பிஓ வந்து இன்கேஸ் இப்போ 10,000 ரூபான்றத மாதம் 500 1000 தான் கொடுப்பேன்னா மட்டும் ஏற்றுக்குவீங்களா? நான் அப்பயும் தான் குறை சொல்லுவீங்க. எல்லாத்துக்குமே குறை சொல்லக்கூடாது சார். சரிங்களா? ரைட். தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்லாம் நம்ம ரெகுலராக ஆக்டிவாக போய்கிட்டு இருந்த பீரியட். அதில் தேவையில்லாத என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, எதனால் சடனாக ஸ்டாப் பண்ணுன்றது எல்லாத்தையும் பல தடவை கத்தியும் இப்படிலாம் கொடுத்து மேனிப்புலேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு புரியல. ரைட். இப்படிலாம் கொடுத்து மேனிப்புலேஷன் பண்ணி ஜாயினிங் வந்தோடனே இப்போ அந்த காசை எடுத்துக்கிட்டு அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோமா, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணது சேலரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறோமா? இப்போயும் ஏன் இந்த கண்டிஷன்னு யோசிக்கணும். ரைட். சார் என்ன சார், ஏன் சார் நீங்கள் அப்படி உண்மையாக ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு எஸ்பிஐ போர்ட்டல் ஓகே நான் சொல்லிட்டேன் இதுக்கு ஆன்சர். ரைட். ஆல்ரெடி அந்த கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இல்லை ஜாயின் பண்ண வச்சுருக்கணும். அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்லி ஆளை சேர்த்து இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் மிஸ்டர் சங்கர் சார்? எந்த கண்டிஷன்? மறுபடியும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும்ன்றதா, இல்லை கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறதா? இப்போ கூட எஸ்பிஐ என்ன கடைசியாக ஆடியோ நோட்டீஸ் போல் என்ன, நீங்கள் எல்லாரும் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா, எல்லாரும் உங்களை பற்றி மட்டும் யூசர் 89 பற்றி மட்டும் நான் பேசலை, எல்லாரும் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை மாற்றுறதுக்கு எஸ்பிஓ ரெடி. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியாக கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் உங்களுக்கும் அந்த அமௌண்ட் வருது. அது முதல்ல கிளியராக இருக்கணும். ரைட். ஐ நீட் மை ரீஃபண்ட் அண்ட் ஒர்க்கிங் அமௌண்ட் ஐடி எஸ்பிஓ வேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டையும் ஒர்க் பண்ண அமௌண்ட்டையும் ப்ராப்பராக கொடுக்கக்கூடிய கம்பெனி வேஸ்ட்டு. எங்கெல்லாம் போய் ஏமாந்துட்டு வரீங்களோ அந்த கம்பெனிலாம் குட்டு, சூப்பர். இந்தியாவிலேயே முதல் முறையாக ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அது உங்களுக்கு வேஸ்ட்டாக தெரியுது. ரைட். ஓகே, குட் சார். எஸ்பிஓவை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், நாங்கள் எப்படி அமௌண்ட் பே பண்ண முடியும்? கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் வந்து நிறைய ஊனமுற்றோர்கள் இருக்காங்க, நிறைய இருக்குது. சுச்சுவேஷன் எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க. சரிங்களா? ஸோ எங்களுக்கு தேவையானது நாம் கரெக்டாக ஒர்க் பண்ணோன்னு ப்ரூஃப் பண்ண ஒரு ப்ரூஃப்.
அதுதான் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரூஃபு. சரிங்களா? அது அதுவும் இப்போ எடுத்த உடனே 24 ஹவர்ஸில் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்து 100% ரிசல்ட் கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட பேச முடியும். அதை நீங்கள் பண்ண வைங்க. எல்லாரையும் சேர்ந்து இங்கே உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு எல்லா சேனல்லையும் போயிட்டு எல்லா குரூப்லேயும் போயிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்குறீங்க அந்த போலுக்கு உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய ஆப்ஷன் என்ன ஆப்ஷனோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செலக்ட் பண்ணுங்கன்னு போய் சொல்லுங்கள். ஓட்டிங் இருந்தால் போதும். அங்கே எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ற ஓட்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அது இருந்தால் தான் கம்பெனி வந்து குறைப்பாங்கலாம் கிடையாது. ஓட்டிங் உங்களுடைய ஆப்ஷன். என்னால் பண்ண முடியும், பே பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆப்ஷன், இல்லை என்னால் பே பண்ண முடியாதுன்னா பே பண்ண முடியாது நாட் இன்ட்ரெஸ்டட் ஆப்ஷன். அதை கரெக்டாக ஓட்டிங்னு ஒன்று கொடுத்தாலே போதும். அதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே சார், பசிக்கு ஃபுட்டு கொடுத்து விட்டு லாஸ்ட்டாக பாய்சன் கொடுத்தால் எப்படி சார்? பாய்சன்லாம் கொடுக்கல, சரியா? பில்லு கொடுக்குறோம், அவ்வளோதான். பசிக்கு ஃபுட்டு கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதை பில் கொடுக்குறோம். ஏன்னா இது பிஸ்னஸ் இல்லையா, நம்ம கண்டிப்பாக ட்ரஸ்ட் வச்சு நடத்தல இல்லையா, பில் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு பில் மாதிரி தான், பில் கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். சரியா? அது ஒரு சுச்சுவேஷன் தான். பட் அந்த பில்லுமே ரீஃபண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் எப்படி அந்த நீங்கள் கட்டக்கூடிய பில்லு நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை கொடுத்தீங்கன்னா அது ரிட்டர்ன் கிடச்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட். அதனால தானே 3 monthஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ரைட்? மக்கள்னால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எப்படி கட்ட முடியும்? இந்த போல் வச்சு நாங்கள் எல்லார்ட்டையும் கேட்கணும். அப்படி இருக்கவங்கள நீங்கள் தானே சார் கம்பெனியில் பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்னு கொடுத்து. என்னப்பா எல்லாத்துக்கும் பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்? பொங்கல் ஆஃபரில் ஏர்ன் பண்ணவங்க யார்? ரெஃபரல் கொடுத்தவங்க தானே ஏர்ன் பண்ணாங்க. என்னவோ எஸ்பிஓ மட்டுமே ஏர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு புரியலை. பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்னால எஸ்பிஓவுக்கு என்ன பெனிஃபிட்டு? இன்றைக்கி ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே எஸ்பிஓ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஆனால் ரீஃபண்ட் அந்த ரெஃபரல் பண்ண எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே அந்த ரெஃபரல் இன்கம் எடுத்துட்டாங்க. இதில் எஸ்பிஓவுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்சி வச்சுனா பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சுத்தமாக புரியல. ரைட்? முதல்ல என்ன பேசுகிறேன்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்கள். நீங்கள் பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபரில் அதிகமான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணதுனால இப்போ எஸ்பிஓவுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது? இப்போ நாங்கள் இப்படி மாற்றி பேசுகிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? மக்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு நினைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? எனக்கு புரியல. கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் பார்ப்போம். யோசிக்கணும். சரியா? ரைட்? ஏன் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்தாலும் பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்னே போடக்கூடாது. சரியா? ரைட்? அதனால் பெனிஃபிட் அடைஞ்சவங்க மக்கள் தான். எங்கள் இன்ட்ரடியூசராக இருந்தவங்க மட்டும்தான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி எஸ்பிஓ என்ன பண்ணியிருக்கு? பே பண்ண அமௌண்ட்டில் இப்போ 18% ஜிஎஸ்டி கட்டியிருக்கு. ப்ளஸ் இன்ட்ரடியூசருக்குலாம் உட்காந்து அந்த ரெஃபரல் அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அட்மின் டீமில் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ரெஃபரல் அமௌண்ட் யாருக்கெல்லாம் போட்டோமோ அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அந்த ஐடியாவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதவே தான் இருக்கும். சரியா? ரைட்? அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்னும் கொடுக்குறோம். இதில் எஸ்பிஓவுக்கு நஷ்டம் தானே வரும். இதில் எஸ்பிஓக்கு என்ன பெனிஃபிட்? பொங்கல் ஆஃபர்னு கொடுத்து ஜாயின் பண்ண வச்சிங்க, தீபாவளி ஆஃபர்னு கொடுத்து ஜாயின் பண்ண வச்சிங்க. அதனால் கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி ஆச்சு வச்சுன்னா அந்த ஒரு டைலாக் யூஸ் பண்ணுறீங்க? ரைட்? எப்பயும் சங்கர் சார் மக்கள் ஓகே, இது சொல்லியாச்சு. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், வீடியோ பார்த்தா போதும், நோ இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்பிஓவில் நோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னோமா? இல்லையே. ஜாயினிங் ஃபீஸ் இருந்தது 6500, 2500, 2000 அப்படின்னு ஜாயினிங் ஃபீஸ் இருந்தது. நோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ சொன்னோம் நம்ம? இப்போ 20,000 கேட்குறீங்க. யார் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் யார் சொன்னது? எப்போ நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங் ஜாயின் பண்ணீங்க? முதல்ல கொடுத்தோம். ரைட்? இதில் நோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ சொன்னோம்? இந்த 20,000 கேட்குறீங்க. கமாண்டர்ஸ்க்கு எஸ்பிஓவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்களா? புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 4-5 ஐடி வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், ஏதாவது பண்ணுங்கள் சார். நாங்களும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கோம், அவங்களுக்காக இல்லை, எங்களுடைய சுச்சுவேஷனுமே அதுதான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கமாண்டர்ஸ்க்கு எஸ்பிஓ பே பண்ணுறாங்களா? வாய்ப்பே இல்லை. ரைட்? அது 100% நடக்காத ஒரு விஷயம். அடுத்தது, இல்லை எங்களுக்கு புரியலை, 20,000னா எங்கே போகிறது? எல்லாரும் எஸ்பிஓவுக்கு மணி முக்கியமாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாமே கேட்குறீங்க. இப்போ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஓகே, இது ஓரளவுக்கு நான் அந்த போர்ட்டல் ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் வச்சு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். ரைட்? வா ஓகே. பேர் யார்?
பாரதியா, ரைட், பாரதி. இப்படி முட்டு கொடுக்குறீங்க. என்ன முட்டு, இது என்ன டயலாக் இது? முட்டு கொடுக்குறீங்க, முட்டு கொடுங்கன்னா சப்போர்ட்டுக்கு தான் தமிழில் முட்டு கொடுக்குறீங்கன்ற வேர்டா? ரைட், ஓகே. உங்களை மாதிரி வீடியோ போடுறதுக்கு நிறைய துட்டு கொடுக்குறாங்க போல், அப்படியா? இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுமே தவிர நாமளாக உருவாக்கக்கூடாது, கதையை உருவாக்கக்கூடாது. ரைட், அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க போல் நீங்களும் நினச்சிக்காதீங்க. சரி, போன வருஷம் மூடுறதுக்கு முன்னால் ஆள் பத்தலை, 2 லட்சம் வரணும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், ஜாயினிங் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொன்னது யார்? 2 லட்சம் பேர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவர் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் பண்ணணும். 3 பேர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவனே முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறான். ஓகே, கண்டிப்பாக கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், நியாயமான கொஸ்டின் தான். ரைட், அப்படி பார்த்தோம்னா நம்ம பார்ட் டைம் ஜாப்ன்ற கேட்டகரியை சூஸ் பண்ணியே இருக்க முடியாது, நீங்களாம் உள்ளே வந்தே இருக்க முடியாது. ரைட், கம்பெனிக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது இருக்கும், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், செய்ய தான் செய்கிறோம். இப்போ மெம்பர்ஸ் குறைக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் எல்லோரும் ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்கன்றதுனால தானே. எல்லோரும் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் குறைக்கணும்னு நாங்கள் எதுவும் முடிவு பண்ணலையே. ரைட், ப்ராப்பராக எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக டைமுக்கு ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுனால தானே குறைக்கணும். ஸோ அன்றைக்கி நம்மக்கிட்ட டீம் க்ரோத்துன்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளை தேடி 4 கம்பெனி வருன்றது கரெக்டாக இப்போ வந்திருக்கா? ரைட், இன்றைக்கி எல்லாருக்கும் 10,000 ரூபாய் மாதம் கொடுக்குற அளவுக்கு எஸ்பிஓ வளர்ந்துருக்கு தானே, அதனால தானே அது அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு சில கம்பெனிகளும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கல்ல. கரெக்ட், அன்றைக்கி எஸ்பிஓ சொன்னது கரெக்டு தான், அதை எஸ்பிஓ இன்றைக்கி செஞ்சு இருக்குது. ரைட், இன்றைக்கி எஸ்பிஓ சொல்கிறது என்னென்னா, அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா டைமுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுத்தோம்னா அது ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகுது, அதை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பக்கமாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கதை பேசிக்கிட்டே உட்காந்துட்ருக்கிறவங்களாம் வெளியே அனுப்பிட்டு கரெக்டாக எஸ்பிஓ சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எஸ்பிஓக்காக ஒர்க் பண்ணுறவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவ்வளோதானே. ரைட், காசு குறைக்கும் திரும்பி என்னது அப்படி சொல்லுது, என்னது இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுதா? இப்போ இல்லை சேர்த்துட்டு 1 லட்சம் பேர் ஆள் சேர்த்துட்டு இப்போ இல்லை முடியாது, கவர்மெண்ட் இப்படி சொல்லுது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது? கவர்மெண்ட்டாக சொல்லுது டைமுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் எப்போ சொல்லிச்சு? இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எதையாச்சும் நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக பேச வேண்டியது. ரைட், ஆலை குறைக்கும் திரும்பி காசு கொடுங்க அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு பெரிய பற்றி இதில் என்ன புரியல எனக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பே பண்ணுங்கள், அதுவும் 3 மாதத்தில் ரிட்டர்ன் வந்துடும். ரைட், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ரிலீவ் ஆகிடுங்கன்னு மட்டும்தானே சொல்கிறேன். எஸ்பிஓவில் வேலை இல்லை உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும். இதில் எப்படி பித்தலாட்டம் எனக்கு புரியல. எஸ்பிஓவில் வேலை கொடுக்க முடியாது, நீங்கள் ரீஃபண்டபிள் வாங்கிங்க, இது வரைக்கும் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துங்க. உங்களை மாதிரி ஸ்லோ ஒர்க்கருக்கு எங்கிட்ட எஸ்பிஓவில் ஒர்க் இல்லை, அதை தானே இங்கே சொல்கிறோம். ரைட், நான் ஸ்பீடு ஒர்க்கராக இருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் நோட்டீஸ் போர்டில் வச்சுருக்கிற போலுக்கு ப்ரூவ் பண்ணி காமிங்க. ஓகே, அந்த போலில் ஓட்டிங் வர வைங்க, அதை ப்ரூவ் பண்ணி காமிங்க. நான் வாயாலே நீங்களும் நானும் இங்கே பேச மட்டுமா இருந்தால் முடியுமா தவிர சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கிட்ட ரெக்கார்ட் இருக்கணும், ரிப்போர்ட் இருக்கணும். நாங்கள் இதை பண்ணுவோம் முடியுன்றதுக்கு வாய் மட்டும் போதாது. ஓகே, நீங்களும் நானும் பேசுகிறதுக்கு தான் வாய் போதும், மெசேஜ் டைப் பண்ண இடம் இருந்தால் போதும், டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். ரைட், மனசாட்சியே இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேர் சேர்த்து விட்டுருப்பீங்க? எப்படி பதில் சொன்னீங்க? உங்கள் எல்லாத்துக்கும் உங்களை மாதிரி எவ்வளோ பேர் சேர்த்து விட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் பேர் கிடையாது, ஒவ்வொரு ஆளும் கிட்டத்தட்ட 20-25 பேர்கிட்ட சேர்த்து விட்டுருக்காங்க. நல்ல விஷயம், சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ வேணுன்றவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க, வேணான்றவங்க விலைக்கு போகிறாங்க. இப்போ அதில் சேர்ந்ததுனால ஏதாவது எஸ்பிஓவில் சேர்ந்ததுனால லாஸ் ஆகிடுச்சா? என் கேள்வி இதுதான். எஸ்பிஓவில் சேர்ந்து நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, உங்களை நம்பி சேர்ந்தாங்க, எல்லோரும் சேர்த்து விட்டுருக்காங்க, அவங்களெலாம் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? என்ன நஷ்டம் அடைஞ்சது? கேள்வி அதுதான். இது ஏன் இப்போ ஏதோ ஒரு எஸ்பிஓ நம்பி ஜாயின் பண்ணி பயங்கரமாக நஷ்டம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரைட், 15,000 பேர் 20,000 கொடுத்தா எவ்வளோ அமௌண்ட் வருது? 15,000 பேர் 20,000 கொடுத்தா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை இங்கே டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ரைட், 30 கோடின்றது அவங்களே ஒரு கால்குலேஷனே போட்டு கொடுத்துட்டாங்க. சரியா, இதெல்லாம் கரெக்டு தான். அப்படியே கூடவே ஒரு 2.5 லட்சம் பேருக்கு ஒரு மாதம் 10,000 ரூபானா போட்டு பார்த்துருங்களேன். அதையும் போடுங்க.
அதெல்லாம் போடலாமா? இவ்வளோ ஒரு மந்த்துக்கு இவ்வளோ இன்கம் வருது, இதை எப்படி எஸ்பிஓ கொடுக்க போகிறாங்க? அது எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு, அது எப்படி முடியும்? அது ஒன்றும் இல்லைங்க, ₹2000 போடுங்க. 2,00,000 பேருக்கு ₹2,000 போடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வரும்? ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தாக்கா இத்தனை மாதத்துக்கு எப்படி ஒரு 4 to 6 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எஸ்பிஓ கொடுக்க போகிறாங்க? அதுக்கெல்லாம் நமக்கு என்ன ஒர்க் கொடுக்க போகிறாங்கன்னு அதை பற்றிலாம் பேசவே இல்லையே. வருது, எவ்வளோ வருதுன்றது மட்டும் போதும். அது மறுபடியும் ரிட்டர்ன் அதை விட ₹3,000 எக்ஸ்ட்ரா திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 30 கோடி வரும், ப்ளஸ் ஒரு 3,000 இன்ட்டு 15,000 பீப்புள்னு போட்டு அதையும் கால்குலேட் பண்ணி இவ்வளோ ரூபாவா நமக்கு ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லாமே. அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டையை போட்டு போகிறது, இதெல்லாம் எங்கே ஆட்டையை போட்டு போகிறது? அதாவது எப்படி எஸ்பிஓ கொடுக்குறீங்க, எஸ்பிஓ தூக்கிட்டு ஓடிடுமா? ரைட், உங்களுடைய தாட் அவ்வளோதான். இதுதான் இந்த மாதிரியான மைண்ட் தாட்டில் இருக்கிற எஸ்பிஓ மெம்பர்ஸை தான் அவாய்ட் பண்ணிவிட்டு, இதனால் எஸ்பிஓட பேர் கெட்டு போயிடுது, எந்த அளவுக்கு எங்கெல்லாம் கெட்டு போயிருக்கு, அதனால் நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோன்றது எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. சரியா? ரைட், அதுதான் முதல் விஷயம், ரீசன். முதல்ல ஆள் சேர்க்கும்போது வெறும் வீடியோ பார்த்தா மட்டும் போதும். பெண்களுக்கான வேலை வீட்டிலிருந்து பெண்கள் பண்ணலாம், பெரிய வேலை எதுவும் இல்லை, வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். இப்படி தான் ஆள் சேர்த்திங்க. இப்போ என்ன அது தெரியும்னு இது தெரியணும், அது தெரியணும், மறுபடியும் அது தெரியணும், இது தெரியணும், அது தெரியணும். உங்கள் சங்கருக்கு ரொம்ப தெரியுமோ, அவருக்கு என்ன தெரியும்னு அவ்வளோ பேசுகிறாரு. அவர் இப்போ தானே கற்றுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அப்போ 2,00,000 பேரை சேர்க்கணும்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கல, என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்க்கல, ஜிமெயில் தெரியுமான்னு பார்க்கல, எதையும் பார்க்கல. இப்போது அது தெரியுமா இவர் கிளாஸ் படிச்சுட்டு வந்துட்டார், ரொம்ப இப்போது உங்களுக்கு பாடம் எடுக்கிறார். ரைட், ஓகே. அதாவது உங்கள் சங்கருக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் அவரே இப்போ தானே கற்றுட்ருக்கார். நானே தான் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நாங்களும் உங்களை மாதிரியே கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கோம், கற்றுக்கிறோம். என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ அந்த ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கும். இங்கே நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் தயாராக இல்லை, ரிஸ்க் எடுக்கவும் தயார் இல்லை. ரைட், எதுக்காக தயாராக இருக்கீங்கன்னா வருமானம் வாங்குறதுக்கு மட்டும் தயாராக இருக்கீங்க. கரெக்ட் தானே? இப்போ உங்களுடைய தாட் என்ன? ரைட், இங்கே இப்போ வீடியோ பார்த்தா மட்டும் போதும்னாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை? இப்போ கொடுத்துருக்குற ஒர்க் ஏதாவது பயங்கர கஷ்டமாக இருக்கா? ஜிமெயில் அனுப்புறதுன்றது பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். நம்ம வெப்சைட்டில் தானே போட்டிருந்தாங்க, பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். போயிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள், பேசிக் இன்டர்நெட் நாலேஜ்னால் என்னென்ன அப்படிங்கிறது வரும். ப்ரௌசிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இதுதான் பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் மஸ்ட்டு அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்போமே ஜாயினிங் பிஃபோரே. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தானே உள்ளே வந்தீங்க. இப்போ என்ன மெயில் அனுப்புகிற சொல்லணும், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றீங்க. இதெல்லாம் சொல்லி தானே பண்ணியிருக்கோம். ரைட், அதை யோசிக்கணுமில்ல நீங்கள். ரைட், பாடம் எடுக்கிறார். நான் என் வேலையே பாடம் எடுக்கிறது தானே. ரைட், என்னுடைய வேலையே பாடம் எடுக்கிற வேலை, அதனால தான் நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? போலீஸ் கேஸ் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆட வேணாம்னு சொல்லுங்கள். இருக்கிறவங்க எல்லாம் கேஸ் போட ஆரம்பித்தா அப்புறம் அவர் உள்ளே தான் இருக்கணும். ரைட்டு, என்னென்னு கேஸ் போடுவீங்க? எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ரைட், அந்த வேலையை கொடுக்க மாட்டேன்றாங்கண்ணா. ஆமாம், வேலை கொடுக்குறேன்னு சொன்னால் எங்களால் வேலை கொடுக்க முடியாது. இப்போ அதில் என்ன இருக்குது? பே பண்ண பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன்றாங்களா, இல்லை ஒர்க் பண்ண அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேறாங்க, என்னென்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ரைட், சிம்பிள். அந்த கம்பெனியால் அந்த கம்பெனிக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டேன்றீங்க. ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா அது இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு. ரெடியாக இல்லைல்ல, அதனால தான் உங்களை வேலையை விட்டு எடுக்கிறதுக்கான ஐடியா என்னவோ நாங்கள் அதை பண்ணுறோம், அவ்வளோதானே. ரெடினா இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும். ரைட், அப்போ தானே இதுதானே டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம். நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தோம், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ எஸ்பிஓ என்ன கேட்குறாங்களோ அதை செய்யணும். இதை நம்ம இங்கே பேசக்கூடாது. ரைட், ஒருத்தனும் வரமாட்டாங்க எஸ்பிஓவுக்கு, அப்படியா? ஓகே, நம்ம பார்க்கலாம். அதை நோட்டீஸ் போர்ட் போல், ஓட்டிங் போலில் பார்க்கலாம். எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கா, அகைன்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், ஓகே, நான் ஓட் பண்ணிட்டேன், அகைன் பேமெண்ட் கொடுத்து எனக்கு ஒர்க் பண்ணுறதில்ல விருப்பம் இல்லை. ரைட், அவ்வளோதான். நான் ஓட்லாம் பண்ணிவிட்டேன், என்னால் பேமெண்ட் கொடுத்துலாம் ஒர்க் பண்ண முடியாது. கரெக்ட். அகைன் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் அபோவ் 10,000 நல்லா வருவீங்க. ரைட், ஓகே, கரெக்ட் தான். ரைட், ஸோ இந்த மாதிரி ஆளாளுக்கு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத விட செயலில் காமிங்க. எஸ்பிஓ பார்த்து சொல்லுவீங்களே, பேசிக்கிட்டே இருக்கீங்க சார், நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க. இப்போ எஸ்பிஓ சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒன் பை ஒன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அன்னைக்கு
1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மாறவே இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட பீப்புள் அப்படியே தான் இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பீப்புளோட கவுண்ட் இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிட்டு போயிருக்கு. அந்த குறிப்பிட்ட பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பிஓ சொல்கிற எந்த விஷயத்தையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டு, ரைட்? எந்த மாதிரியான பீப்புள் எங்களுக்கு வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். 53,000 பீப்புள் தான் இந்த நோட்டீஸ் போர்டுக்குள்ளே. அனௌன்ஸ்மெண்ட் வந்து எத்தனை மணி நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட நம்ம 4 மணிக்கு இந்த இது கொடுத்துருக்கோம், சரியா? 61 மாறிடுச்சு, ஸோ அப்டேட் ஆகாது இருக்குது. ஓகே, 4 மணிக்கு கொடுத்துருக்கோம். இப்போ டைம் 1 மணி. எத்தனை மணி நேரம் ஆகுதுன்றது உங்களுக்கே தெளிவாக பார்த்துக்குங்க. இத்தனை மணி நேரம் ஆகுது மக்கள் இதுக்குள்ளே நோட்டீஸ் போர்டுக்குள்ளே வர்றதுக்கே. 61,000 பேர் தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கு ஒரு ரீசன் நம்ம சொல்லலாம். சார், திடீர்னு எப்படி சார் எதிர்பார்க்க முடியும்? மக்கள் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, நிறைய பேர் கலைஞ்சிட்டாங்க, நிறைய பேர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் டச்சில் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் சொல்கிறீங்க. நியாயம், கரெக்டு, அதை அக்செப்டும் பண்ணிக்கிறோம். வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ரைட்? ஸோ பட் நம்ம அதை எல்லோரும் சேர்ந்து புஷ் பண்ணும்போது வளைச்சி உட்காந்துட்டு கமெண்ட் பண்ண தெரிஞ்ச நம்ம எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கமெண்ட் பண்ண தெரிஞ்ச நாம் என்ன பண்ணணும்? அட் த சேம் டைம் அதே இடத்துல உட்காந்து எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு அந்த பேமெண்ட் அந்த அளவுக்கு வராத மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்றதையும் சேர்த்து இல்லை நீங்கள் பண்ணியிருக்கணும். அதை பண்ண மாட்டேன்றீங்களே, அதெல்லாம் உட்காந்து பண்ண மாட்டேறீங்க. எங்களுக்கு பிரச்சனையே 61,000 பேர் பார்த்துருக்காங்க இந்த நோட்டீஸ் போர்டு போல். 61,000 பேர் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க தானே, ரைட்? ஏன்னா ஆனால் ஓட்டிங் போட்டது 24,000 பேர் தான். அப்போ மீதி இருக்கிற அந்த 40,000 பேர் கிட்ட இருக்காங்கல்ல, 33,000 பேர், சாரி 37,000 பேர் இல்லை, ரைட்? ஸோ மேபி கவுண்ட் தப்பாக சொல்லணும், நம்ம கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்களாம் எஸ்பிஓக்கு வேணாம் தானே? எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஃபாலோ பண்ணாதவங்க தானே? அவங்களாம் எஸ்பிஓக்கு தேவையில்லை தானே? கரெக்ட் தானே? கிளியராக இருக்குது எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓக்கு யார் வேணாம்? இந்த 24,000 பேர் தான் எஸ்பிஓ சொல்கிறத கேட்குறவங்க. ஆனால் இந்த மீதி இருக்கிற இந்த 30,000 பேருக்கு மேலே இருக்கிறவங்க எஸ்பிஓக்கு தேவையில்லாதவங்க. எதுக்கு? இப்போ நோட்டீஸ் போர்டு பார்க்கலன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, ஓகே, ரைட்? பார்க்குறாங்க, பார்த்தும் நான் போல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்குன்னு. அதுவும் இதை வந்து நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்தா மட்டும்தான், படித்தா மட்டும்தான், அப்படியே தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்குதா, ஓகே நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிற பீப்புளை வச்சுக்கிட்டு எஸ்பிஓவில் பிஸ்னஸ் பண்ணோம்னா உங்களுக்கு மாதத்துக்கு 500 ரூபா மட்டும்தான் கொடுக்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல அதை கிளியராக தெரிஞ்சுக்கங்க, ரைட்? மந்த்லி ஒரு 500 தான் கொடுக்க முடியும். மந்த்லி 2,000 10,000லாம் கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரியான பீப்புளை வெளியே அனுப்பணுமா இல்லையா? 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா 50,000 பேர் ஓட் பண்ணியிருக்கணும். எஸ்பிஓவில் ஒர்க் தானே பண்ணுறோம். இது என்ன படம் ஏதாவது டவுன்லோட் பண்ணுற சேனலா, இல்லை எதனா காமெடி சேனலா, இல்லை எதனா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர் பற்றி போடக்கூடிய சேனலா? ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட அஃபிஷியல் சேனல், அங்கே ஒரு போல் வச்சுருக்காங்க, எல்லாரும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 61,000 பேர் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க அதை பார்த்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இங்கே 90% ஆஃப் பீப்புள் தமிழ் பீப்புள் தான், ரைட்? எஸ்பிஓவில் மொத்தமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இங்கே ஓட்டிங் என்ன 24,000 பேர், மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 40,000 பேர் கிட்ட இருக்காங்களே, அவங்களாம் என்ன பண்ணலாம்? அவங்கள வெளியே அனுப்புறதுக்கான ஒரு முடிவு தான். நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக என்ன ஆப்ஷன் கொடுத்தாலுமே கம்பல்சரி அவங்களாம் அதை பண்ணிவிடுவாங்க. மெயில் அனுப்புனா பண்ணிவிடுவாங்க. ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்தா உண்மையிலேயே ஃபாலோ பண்ணுறவங்களும் அதை ஃபாலோ பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ரைட்? இதில் நிறைய ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த கம்பெனிக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு, உங்களுக்கும் பெனிஃபிட்டு, 3 பேருக்கும் பெனிஃபிட் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே செஞ்சுருக்கு எஸ்பிஓ. அதை யோசிக்காமல் உட்காந்து எல்லா இடத்துலையும் கமெண்ட் பண்ண தெரியும் எனக்கு, அவ்வளோதான். நான் வந்து எந்த ஒரு ரிஸ்க்கையும் எடுக்க மாட்டேன், எனக்கு பெனிஃபிட் மட்டும் வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் கடைசி வரைக்குமே எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அடையவே முடியாது, ரைட்? முதல்ல அதை தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து பெரிய ரிஸ்க்கெலாம் எடுக்க சொல்லலை, ரைட்? அதனால தான் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு ரிட்டன் உங்களுக்கு 3 மந்த்ஸில் வந்துட்டால் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத எஸ்பிஐ யோசிச்சிருக்கு, ரைட்? அது வெறும் பர்ச்சேஸ் ப்ராடக்டாக அமௌண்ட்டாக கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஐடியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்டை 30,000 ரூபாய் 20,000 25,000 30,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு இப்போ உங்களுடைய சுச்சுவேஷன் இல்லை. எங்கேயாவது அடிச்சு பிடிச்சி அரேஞ்ச் பண்ணாலும் ஒரு 3 மந்தில் அவங்ககிட்ட கொடுத்துற மாதிரி இருக்கணும், அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவும் உட்காந்து யோசிச்சுட்ருக்கோம், சும்மா கிடையாது எஸ்பிஓ, ரைட்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. காரணமே இல்லாத எஸ்பிஓ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அப்படிங்கிறது. குறை சொல்லலாம்,
குறை சொல்கிற எல்லாரும் எத்தனை பேர் ஓட் போட சொன்னீங்க? நான் ஒரு யூடியூப் சேனலில் கூட போயிட்டு இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன், ரைட்? நிறைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு யூடியூப் சேனல் அவர் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எஸ்பிஓவில் சொல்லியிருக்கிற எதை பற்றியுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். அவர் அவ்வளோ பேசுகிறாரு. அவர் வந்து அந்த நோட்டீஸ் போல் ஒரு போல் வச்சுருக்காங்க, மேபி அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து கரெக்டாக ஓட் பண்ணோம்னா ஏதாவது இதில் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டார். இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ண ரெடியாக இல்லை, ரிஸ்க் எடுக்க ரெடியாக இல்லை. நான் ஏன் சார் அவங்ககிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கணும்? நான் எனக்குன்னு ஒரு ஒர்க்கு கொடுங்க, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்குலாம் ஒரு ஒர்க்குக்கு ஒரு டாஸ்க் என்ன 2 மினிட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்க. 2 மினிட்ஸ் ஒர்க்குக்கு 5 ருபீஸோ 10 ருபீஸோ தான் கொடுக்கணும். அது கொடுத்தா போதுமா? ஒரு 5 டாஸ்க்கு பர் வீக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட், அந்த 5 டாஸ்க்குக்கு ஒரு 10 ருபீஸ் கொடுக்குறோன்னா 50 ருபீஸ் பர் வீக் கொடுக்கலாம். அது போதுமானதாக இருக்குமா? இதையெல்லாம் யோசிக்கலாம். அப்போ ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு தெரியுது. அப்போ ஒரு டீமாக சேர்ந்து இங்கே ஓட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? அவங்ககிட்ட போய் நம்ம பேசுவோம். நம்ம டவுன்லைன் எந்தெந்த குரூப்பில் இருக்குமோ அங்கெல்லாம் போய் பேசுவோம், எல்லாரையும் பண்ண சொல்லுவோம். எங்கெல்லாம் யூடியூப் சேனலில் வீடியோ வருது அங்கெல்லாம் போய் கமெண்ட் பண்ணுவோம், எல்லோரும் ஓட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 18 யூடியூப் சேனல் வீடியோஸ் பார்த்துருக்கேன். 2 யூடியூப் சேனல் வீடியோஸில் தான் ஒரு 4 இடத்துல பார்த்துருந்தேன். ஓட் பண்ணுங்கள், மறக்காமல் ஓட் பண்ணால் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2 யூடியூப் சேனலில் தான் சொல்லியிருக்காங்க அந்த கமெண்ட்ஸில். மற்றவங்களாம் அப்படியே புலம்ப வேண்டியது, ரைட்? இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை எஸ்பிஓ சொல்லியுமே அதை நீங்கள் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. இங்கே நமக்கான வருமானம் எல்லோரும் சேர்ந்து தான் வருது. அப்போ எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு செயலை செய்யணுன்றதை புரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கு மேலே என்னால் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நாளைக்கு பார்க்கலாம்.